அண்ணி, காலையில இருந்து ஒரே பாத்திர சத்தமா கேக்குது. என்ன பண்றீங்க? ஏன் கேட்க மாட்ட? உல்லாசமா சுத்துறீல. அண்ணி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால நல்லா படிக்காதனால நான் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி கண்ணு முழிச்சு படிச்சு ராத்திரி பகல்னு கூட பார்க்காம படிச்சதுனால எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சேன். இப்போ வெசல் வாஷிங் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ சுகன்யா, என் நாத்தனாருக்கு இன்னும் 2-3 நாள்ல பிறந்த நாள் வருதுடி. அவளுக்கு ஒரு நல்ல கிஃப்டா கொடுக்கணும். அண்ணி, நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்களா? அண்ணி, டைம் என்ன? என் வாட்ச் பிஞ்சு போச்சு அண்ணி. ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்சா வாங்கணும்னு நினைக்கிறேன். இல்லனா ஆப்பிள் வாட்சாவது வாங்கணும். மணி 11. அன்னைக்கு ஐடியா கொடுத்தாச்சு. அண்ணி, உங்க போன் கொடுங்களேன். சார்ஜ்ல இருக்குனா? அது என்னாச்சு உன் போனுக்கு? பழைய போன் ஆயிடுச்சு அண்ணி, ரொம்ப ஹேங் ஆகுது. புது போன் தான் வாங்கணும். என்கிட்ட எங்க இருக்கு அண்ணி காசு? புதுசா யாராவது வாங்கி கொடுத்தாதான் உண்டு. சரி அண்ணி, நான் எடுத்துக்கிறேன். அண்ணி, உங்க லேப்டாப் கொடுங்க. ஹால்ல இருக்கு. உன்னோட? என்கிட்ட எங்க நீ இருக்கு லேப்டாப்? எனக்கு வாங்கி கொடுக்கதான் ஆள் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்புறம் என்ன, நம்ம வீட்டு ஒர்க் அவுட் ஆயிரும். அண்ணி, ஏன் தின்னி மூட்டை, இத்தனை நாள நீ சோத்துக்கு தானே பிரியப்படுவ. இன்னைக்கு நான் என்னமோ தெரியாதனமா என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வார்த்தையை விட்டுட்டேன், உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும்னு. உடனே அதுக்கு எனக்கு ஐவாட்ச் தான் வேணும், ஆப்பிள் போன் தான் வேணும், அப்புறம் லேப்டாப் தான் வேணும். எத்தனை 100 ரூபா 150 ரூபாய் பர்கர் பீஸானா ஓகே, அதுக்கு மேலாம் சல்லி பைசா கிடையாது. என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு எதுவும் வேணாம், போங்க. ரொம்ப சந்தோஷம், விடு. அதையாவது வாங்கி கொடுத்துட்டு போங்க நீ. அண்ணி, இவ்வளவு பெரிய கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். கேட்டரிங் எல்லாம் பலமா இருக்கு. கொஞ்சம் போல வீட்டுக்கு போகும்போது பிரியாணி வாங்கிட்டு போவோம் நீ. ஏன் நாத்து, அதெல்லாம் வேண்டாம். யாராவது ஏதாவது சொல்லிட்டா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நீ. நான் வாங்கி தரேன் உங்களுக்கு. நான் போய் கேட்டதும் எப்படி அள்ளி அள்ளி எனக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்க நீ. சரி நாத்து, உன் சாமர்த்தியம் தான். நீ எப்படியும் பாத்துக்க. நான் போய் எல்லாத்தையும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே அண்ணி. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்க தான் இந்த கேட்டரிங் பண்றீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு கொஞ்சம் போல பிரியாணி மட்டும் கொடுக்க முடியுமா? நாங்க பொதுவா கேட்டரிங் தான், பார்சல் எல்லாம் கொடுக்கிறது கிடையாது. சரி கேட்டீங்க, சரி கவர் எடுங்கம்மா. இதோ இதோ ஒரே ஒரு நிமிஷம் அண்ணே. வாயுள்ள பிள்ளைதான் பொழைக்கும். அண்ணா, குடுமா. என்னம்மா இது? இதுல மட்டும் போட்டு கொடுத்துருங்கண்ணா. இது எனக்கு போதும். இது போதுமா? ஆமாண்ணா. பக்கத்துல கொஞ்சம் வாமா. ச்சே, இந்த அண்ணன் எவ்வளவு பாசமா இருக்காரு. பொம்பள பிள்ளையா போயிட்ட, அதனாலதான் உன் மண்டையில கொட்டுனதோட உன்னை விடுறேன். போ அங்கிட்டு. இன்னும் போகலையா நீ? அண்ணி, நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அண்ணி. நீங்க தான் என் லவ்க்கு ஹெல்ப் பண்ணணும். ஏய், என்னடி சொல்ற? அதெல்லாம் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்களே. ப்ளீஸ் அண்ணி, என் செல்லம்ல. சரி சரி, ரொம்ப ஐஸ் வைக்காத. நான் சொல்ற மாதிரி போய் சொல்லு. பிளான் சூப்பர் அண்ணி. உன்கிட்ட ஒன்னு சொல்லணுமா? ஏ ராசாத்தி, சொல்லுடி கண்ணு. அம்மா, நான் லவ் பண்றேன்மா. அதுவும் ஒரு பொண்ணு. எதை? இங்க பாரு மருமகளே, நாத்துன்னு செல்லமா கூப்பிட்டியே, குடும்பமானத்தையே வாங்கிட்டு வந்து நிக்கிறா. எத்தனை தடவை நம்ம நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்லயே நடக்குது. அதுவும் ஒரு பொண்ணை காதலிக்கிறாளா? ஏண்டி எரும மாடு, பையனை காதலிச்சா உனக்கு என்னடி கேடு? நம்ம ஜாதியில எந்த பையனும் கிடைக்கலமா? அப்ப வேற மதத்திலேயாவது காதலிச்சிருக்கலாம்லடி. பையனும் பொண்ணு சேர்ந்து வாழ்றதுதாண்டி இந்த உலகத்தோட நியதி. இங்க பாத்தியா மருமகளே, இவளுக்கு திமிர. நான் எவ்வளவு கத்தி அழுதுகிட்டு இருக்கேன், ஆடிக்கிட்டு இருக்கா. அம்மா, நான் காதலிக்கிறது ஒரு பையனதாமா. வேற ஜாதி வேற மதமா, அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் இந்த ஐடியாவை அண்ணி எனக்கு கொடுத்தாங்கம்மா. பொண்ணெல்லாம் காதலிக்கலாமா? என்ன மருமகளே இது? வேற ஜாதி வேற மதம்னு சொன்னா முதல்ல ஒத்துட்டு இருந்திருப்பீங்களா? தீ அதான். ஆமா, என்ன நாத்து, நேத்து நீ சாப்பாடு செஞ்சு எனக்காக வச்சிருந்த. என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? என்ன நீ இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை மாதிரி ஒரு அண்ணி என்ன மாதிரி ஒரு நாத்துக்கு கிடைப்பாங்களா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணி, அதனாலதான். நாத்துக்கு உண்மையாவே நம்மள பிடிக்குதான்னு செக் பண்ணி பாப்போம். ஐயோ, தலை சுத்துது நாத்து. அண்ணி, ஐயோ அண்ணி, என்ன நீ ஆச்சு உங்களுக்கு? இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. யாரையாவது உதவிக்கு கூப்பிட போயிருப்பா. இதுதான் இப்போதைக்கு இருக்கு. இவ்வளவு சின்ன வயசுல போயிட்டீங்களே அண்ணி. அடிப்பாவி. எக்ஸ்கியூஸ் மீ. அட இருப்பா. உங்களை ரொம்ப பிடிக்கும் நான் பாடகட்ட பார்த்தேன். நாத்தனார் காரி சோலை முடிஞ்சு. ஏன் நாத்து, என்ன போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க? இந்தா வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணிட்டு சீக்கிரம் கொண்டு வந்து கொடு. இந்த அன்னிக்காரிக்கு கொஞ்ச நேரம் நம்ம சிரிச்சிருந்தா பொறுக்காதே. இவ்வளவு வெட்டணுமா? ஐடியா, இத வச்சு கையில அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஐயோ அம்மா, கையை நறுக்கிட்டேனே, வலிக்குதே. ஐயோ, பார்த்து கட் பண்ணி இருக்க கூடாதா? சரி போ நாத்து, நானே கட் பண்ணிக்கிறேன். சாசு தானே. அடி பாவி, நறுக்கிறதுக்காக போய் சொல்லிருக்கியா? கொஞ்ச நாளைக்கு பரவு. அண்ணி, கட் பண்ணிட்டேன் அண்ணி. ஐயோ, அன்னைக்கு இப்படித்தானே நறுக்க கூடாதுன்னு சாச ஊத்தி பண்ண.
என்ன இது ஒரு மாதிரி இருக்கு? என்ன நீ பண்றீங்க? உண்மையான ரத்தம் நீ இது. உண்மையான ரத்தமா? ஐயோ தலையெல்லாம் சுத்துதே. அம்முக்கு டும்முக்கு அமால் டுமால்